நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம். இபி சம்மந்தமாக நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய கேள்விகள் நமக்கு கேட்பாங்க. அதில் அதிகமாக கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, நான் ஆல்ரெடி 3A1 கனெக்ஷன் வச்சுருக்கிறேன், நான் தட்கால் ஸ்கீமுக்கு போகலாமா இல்லை ஏற்கனவே இருக்கிற அந்த 3A1 கனெக்ஷன்லேயே தொடரலாமா அப்படின்ற கேள்வி தான் கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த கேள்வி அவங்களுக்கு ஏன் வந்துச்சு அப்படின்னா, இந்த 3A1 கனெக்ஷனில் அதிக அளவுக்கு யூசேஜ் வந்திருக்கும். ஸோ அந்த யூசேஜ்னால் அவங்க அதிக அளவில் பில்லு கட்ட வேண்டியதாக வந்திருக்கும். அதனால் அதை விட்டுட்டு தட்கால் போகலாமா அப்படின்ற கேள்விக்கு அவங்க வராங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம 3A1 கனெக்ஷனுக்கும் தட்கால் கனெக்ஷனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, அதனால் நமக்கு கிடைக்கிற நன்மைகள், அதாவது குறைபாடுகள் இருக்கா, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக யாரெல்லாம் விவசாய நிலம் வாங்க போகிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு தான் கன்ஃபியூஷனாக இருக்கும், எந்த கனெக்ஷனுக்கு போகணும் அப்படிங்கிறது. 3A1 கனெக்ஷனுக்கு போகலாமா இல்லை தட்கால் கனெக்ஷனுக்கு போகலாமா, ஃபஸ்ட்டு எப்படி ஃப்ரீ கரண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறது, இந்த மாதிரியான சந்தேகங்கள் அவங்களுக்கு இருக்கும். அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக ஏற்கனவே 3A1 கனெக்ஷன் வச்சுருக்காங்கல்ல, ஸோ அவங்க ஆல்ரெடி பில் கட்டிகிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா ஏற்கனவே இலவச மின்சாரம் அப்ளை பண்ணிவிட்டு 3A1 கனெக்ஷனோ இல்லை தட்கால் கனெக்ஷனோ வாங்காமல் சும்மாவே நிலத்தை வச்சுட்டு இருப்பாங்க, அவங்களுக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ பயனுள்ளதாக தான் இருக்கும். முதல்ல இந்த 3A1 கனெக்ஷன் தட்கால் கனெக்ஷன் இதனுடைய வேறுபாடுகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு 3A1 கனெக்ஷன்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். அந்த 3A1 கனெக்ஷனுக்கு ஃபுல் பேர் என்ன அப்படின்னா LT3A1. அதாவது LT அப்படிங்கிறது லோ டென்ஷன் 3A1 அந்த கனெக்ஷனுக்கு கொடுத்துருக்கிற நேம். இந்த கனெக்ஷனுக்கு வேறு என்ன பேர்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோட்டக்கலைத்துறை மின்சாரம், சிறு குறு தொழில்களுக்கான மின்சாரம், இந்த மாதிரியான பேரில் குறிப்பிடுறாங்க. சரி, இப்போ தட்காலுக்கான பேர் என்ன அப்படின்னா LT4 அப்படிங்கிறதா இதனுடைய டெக்னிக்கல் டேர்ம். LT அப்படிங்கிறது இதுலேயும் லோ டென்ஷன் தான். ஸோ இப்போ நம்ம ஃப்ரீ கரண்ட் அப்படின்னு சொல்கிறது, இலவச மின்சார இணைப்பு அப்படின்னு சொல்கிறது, விவசாயத்திற்கான இலவச மின்சாரம், செல்ஃப் ஃபைனான்சிங் ஸ்கீம் அதாவது SFS ஸ்கீம், தட்கால், ஃபாஸ்ட் ட்ராக்கு, இப்படி எந்த பேரில் நீங்கள் குறிப்பிடப்பட்டாலும் அது ஒரே ஸ்கீம் தான். அது அந்த இலவச மின்சாரத்தை தான் சொல்கிறோம். ஸோ தட்காலம் ஒரு விதமான இலவச மின்சாரம் தான். ஆனால் நம்ம முதல்ல காசை கட்டிடும். நார்மலாக இலவச மின்சாரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முதல்ல அப்ளை பண்ணி ஒரு 10 வருஷம் 20 வருஷம் இடைவெளிக்கு அப்புறமா கிடைக்கிறது தான் இலவச மின்சாரம். தட்கால் அப்படிங்கிறது ரீசெண்டாக நம்ம தமிழ்நாடு அரசு அறிமுகப்படுத்தின ஒரு திட்டம். அதாவது இலவச மின்சாரத்துக்கு காத்துட்டு இருக்கிறவங்க, இந்த 3A1 கனெக்ஷனை வச்சு மாதம் மாதம் பில்லு பே பண்ணிட்டு இருக்கிறவங்க, இவங்க எல்லாத்துக்குமே ஒரு ஆப்ஷன் கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த தட்கால் ஸ்கீமை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இப்போ இந்த 3A1 கனெக்ஷனை யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ், அதாவது சிறு குறு தொழில்கள் செய்கிறவங்க தான் இந்த 3A1 கனெக்ஷனை யூஸ் பண்ணலாம். அதாவது இதுக்கு பில்லு ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 500 யூனிட் வரைக்கும் 4 ரூபாயில் சார்ஜ் பண்ணுறாங்க. 500 யூனிட்டுக்கு மேலே போச்சு அப்படின்னா 4 ரூபா 60 காசு சார்ஜ் பண்ணுவாங்க. இதுதான் அந்த ஸ்கீமோட டாரிஃப் டீட்டெயில்ஸு. அதுக்கப்புறமா இதனுடைய டோட்டல் கான்ட்ராக்டட் லோடு 12 கிலோவாட்டுக்கு மேலே எக்ஸீட் ஆகக்கூடாது. இதுதான் இதில் வச்சுருக்கிற கண்டிஷன். எக்ஸீட் ஆச்சுன்னா இதுக்கு அடுத்த டாரிஃபுக்கு போயிடும். அதுதான் வித்தியாசம். செல்ஃப் ஃபைனான்சிங் ஸ்கீமை பொறுத்தவரை உங்களுக்கு பில்லு ஜென்ரேட் ஆகுது, ஃப்ரீ தான். நீங்கள் ஒன்ஸ் பே பண்ணிட்டீங்க, இப்போ 5 HP அப்படின்னா 5 HPக்கு 2.5 லட்ச ரூபாய் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் லாங்காக நீங்கள் அதுக்கப்புறம் எதுவும் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் அதை ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் செல்ஃப் ஃபைனான்சிங் ஸ்கீம். அதை ஃப்ரீ கரண்ட்டு நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம், என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம். அதுக்கு இப்போ இந்த 3A1 கனெக்ஷனை யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். 3A1 கனெக்ஷனை யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அதாவது சிறு குறு தொழில் பண்ணுற யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அதாவது நீங்கள் ஒரு சின்ன லேத்து கூட வச்சுருக்கலாம், இல்லை ஒரு சின்ன கடை வச்சுருக்கலாம். நீங்கள் செய்கிற தொழிலினுடைய மின்சார அளவு 12 கிலோவாட்டுக்கு மேலே போகாமல் இருக்கிற மாதிரி நீங்கள் என்ன தொழில் செஞ்சாலும் அந்த தொழிலுக்கு நீங்கள் இந்த 3A1 கனெக்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு 10 ஏக்கர் இடம் தான் வேணும்னு அவசியம் இல்லை. ஒரு சென்ட்டில் இருந்தால் கூட நீங்கள் இந்த 3A1 கனெக்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு கிணறோ இல்லை போர்வெல்லோ இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. வெறுமனே கரண்ட்டு தேவை, அதாவது மின்சாரம் எனக்கு தேவை, இந்த தொழிலுக்கு தேவை அப்படிங்கிறவங்க யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் அக்ரிகல்ச்சர் அலைட் சர்வீசஸ்ன்னு சொல்லுவோம்ல, அதாவது விவசாயம் சார்ந்த தொழில்களுக்கும் இந்த 3A1 கனெக்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் சொல்லியிருக்காங்க. நேரடியாக விவசாயத்துக்கு கண்டிப்பாக இந்த LT3ங்கிற கனெக்ஷனை யூஸ் பண்ணுறதுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னா, உங்களால் பில்லு 2 மாதத்துக்கு ஒரு தடவை கட்ட முடியாது, ரொம்ப சிரமம். ஆல்ரெடி நாங்கள் இந்த 3A1 கனெக்ஷனை வச்சுருந்தோம் ரொம்ப நாள். எங்களால் பில்லு கட்ட முடியாமல் தான் நாங்கள் 2.5 லட்ச ரூபாய் கட்டி 5 HP கனெக்ஷன் நாங்கள் எடுத்தோம். ஸோ அதனால தான் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு சின்ன சினாரியோ சொல்கிறேன். அதாவது இப்போ உங்கள் கிணத்துலையோ உங்கள் போர்வெல்லையோ தண்ணி அதிகமாக இருக்குது, நீங்கள் 3A1 கனெக்ஷனை வச்சுருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் நெல்லோ இல்லை வேறு ஏதாவது தண்ணி அதிகமாக செலவாகிற பயிரை போட முடியாது. ஏன்னா நீங்கள் பில்லு அதிகமாகுன்ற பயத்திலே நீங்கள் விவசாயம் உங்களால் செய்ய முடியாது. ஒரு சின்ன இடத்துல கொஞ்சோண்டு ஒரு காய்கறி மட்டும் வேணால் போட்டு எடுக்கலாமே தவிர, பெரிய அளவில் விவசாயம் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த 3A1 கனெக்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் இப்போ ஒரு மாடு வச்சுருக்கீங்க, மாட்டு பண்ணை வச்சுருக்கீங்க, நீங்கள் பால் கறக்கிறதுக்கு மிஷின் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக 3A1 கனெக்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம்.
அப்புறமா கோழி பண்ணை வச்சுருக்கீங்க, அதுக்கு இன்குபேட்டருக்கு வந்து உங்களுக்கு கரண்ட் தேவைப்படுது. அதுக்கப்புறமா உங்களுடைய ஒரு பிராய்லர் கோழி வளர்க்குறீங்க, ஸோ அதுக்கு வந்து கரண்ட் தேவைப்படுது. ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் உங்களுக்கு 3A1 கனெக்ஷனுங்கிறது யூஸ் ஆகுமே தவிர நேரடியாக விவசாயத்துக்கு கண்டிப்பாக 3A1 கனெக்ஷன் யூஸ் பண்ணுறது ரெக்கமெண்டட் கிடையாது. இதுதான் நான் இந்த வீடியோவில் சொல்ல வரக்கூடிய முக்கியமான விஷயம். அதே சமயத்தில் இப்போ தட்கால் ஸ்கீம் எடுத்துக்கோங்களேன். ஏற்கனவே ஃப்ரீ சர்வீஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நோ ப்ராப்ளம். இப்போ நீங்கள் தட்கால் 3A1 கனெக்ஷனுக்கு பதிலாக நீங்கள் விவசாயம் பண்ண போகிறீங்க, ஆனால் தட்கால் ஸ்கீம் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இனிஷியலாக 2.5 லட்ச ரூபா ஆகும். ஆனால் அதே நேரம் உங்களுக்கு மாதம் கண்டிப்பாக பில் வராது. இப்போ சாதாரணமாக ஒரு சின்ன இப்போ எங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து மல்லிகைப்பூ தான் வச்சுருந்தோம். ஒரு 2 ஏக்கர் மல்லிகைப்பூக்கே எங்களுக்கு மாதம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3000லேருந்து 4000 ரூபாய் வரைக்கும் பில்லு வந்துச்சு. ஸோ அப்போ உங்களுக்கு 2 மாதம் அப்படிங்கும்போது 7000லேருந்து ஒரு 10,000 ரூபாய் வரைக்கும் பில்லு வரலாம். ஸோ நீங்கள் ஒரு வருஷத்துக்கு பில்லை கூட்டி பார்த்தீங்க அப்படின்னாலே கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபாய்க்கு மேலே வந்துடும். இதுக்கு நீங்கள் தாராளமாக தட்கால் ஸ்கீமுக்கு போயிட்டே இருக்கலாம். தட்கால் ஸ்கீமுக்கு போகும்போது நீங்கள் வந்து தண்ணியை பார்த்து செலவு பண்ணணுன்ற அவசியம் இல்லை. உங்கள் கிணத்துலேயே போர்விலே தண்ணி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் நான் வந்து தட்கால் ஸ்கீமுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இப்போ ஓரளவுக்கு 3A1 கனெக்ஷனுக்கும் தட்கால் கனெக்ஷனுக்குமான வித்தியாசம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, இப்போ இந்த வீடியோட கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதாவது நீங்கள் வந்து 2 ஏக்கர் இல்லை 3 ஏக்கர் 5 ஏக்கர் 7 ஏக்கர் 10 ஏக்கர்னு இடம் வச்சுருக்கீங்க. இலவச மின்சாரத்துக்கு ஆல்ரெடி அப்ளை பண்ணிட்டீங்க. இப்போ உங்கள் ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் இருக்கீங்க. அதாவது 3A1 கனெக்ஷனுக்கு போகலாமா இல்லை தட்கால் ஸ்கீமுக்கு போகலாமா அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் விவசாயம் தான் பண்ண போகிறீங்கன்னா உறுதியாக நீங்கள் தட்கால் ஸ்கீமுக்கு போயிடலாம். அப்படி இல்லை, எனக்கு அவ்வளோ பெரிய இடம் இல்லை, எனக்கு 10 சென்ட்டு 5 சென்ட்டு இல்லை 2 ஏக்கர் இருக்குது, ஆனால் வந்து நான் வெறுமனே மாட்டு பண்ணை தான் வைக்க போகிறேன், ஸோ எனக்கு வந்து கரண்ட்டு தேவைப்படும், பெரிய அளவில் எனக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு கரண்ட்டு தேவையில்லை, ஒரு சிறிய அளவில் வந்து நான் வந்து மாட்டு பண்ணை வச்சு ரன் பண்ண போகிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து 3A1 கனெக்ஷனுக்கு போய்க்கலாம். இன்னொரு சினாரியோ பார்க்கலாம். அதாவது எனக்கு ஒரு 5 ஏக்கர் இடம் இருக்குது, அதாவது நான் விவசாயம் பண்ண போகிறேன், ஆனால் எனக்கு மாட்டு பண்ணையும் நான் வச்சுருக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் உங்களுக்கு 2 கனெக்ஷனுமே கண்டிப்பாக தேவை. அதாவது இலவச மின்சாரமும் தேவை, 3A1 கனெக்ஷனும் தேவை. ஏன்னா நீங்கள் இலவச மின்சாரத்தை வெறுமனே விவசாயத்துக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், மற்ற அலைட் ஆக்டிவிட்டீஸுக்கு நீங்கள் பெரிய அளவில் யூஸ் பண்ண முடியாது. அப்படிங்கும்போது நீங்கள் தட்கால் கனெக்ஷனும் வச்சுருக்கணும், 3A1 கனெக்ஷனும் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 2க்குமே அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் இந்த வீடியோட கன்க்ளூஷன். கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரியாக புரியல அப்படிங்கிற பட்சத்தில் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். புரிஞ்சிருச்சு அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி 3A1 கனெக்ஷனை பற்றியும் தட்கால் ஸ்கீமை பற்றியும் நீங்கள் டீட்டெயிலாக, அதாவது அதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல்லையே இபி கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்குது. அந்த ப்ளேலிஸ்ட்டில் எப்படி தட்கால் ஸ்கீம் அப்ளை பண்ணி வாங்குறது, அதுக்கப்புறம் எப்படி 3A1 கனெக்ஷன் அப்ளை பண்ணுறது, அதுக்கப்புறமா வந்து ஃபஸ்ட்டு ஒரு விவசாய நிலம் வாங்கினோன்னா ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வந்து ஒரு இலவச மின்சாரத்துக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட 7 வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. அதாவது நீங்கள் சிறு குறு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் 3A1 கனெக்ஷன் தான் போகணும். ஸோ அதுக்கு வந்து பேசிக்காக வந்து MSME சர்டிஃபிகேட் வாங்குறது, அதுக்கப்புறம் அதுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக ஆன்லைன்லேயே வந்து ஒரு அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறது, இந்த மாதிரியான டைட்டிலையும் நான் வந்து வீடியோ போட்டிருப்பேன். நீங்கள் அந்த ப்ளேலிஸ்ட்டை ஓப்பன் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த லிங்க் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு அதில் ஏதாவது புரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.